ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் அக்கா கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரி கலெக்ஷன் நிறையா போடுங்கன்னு சொன்னாங்க. சூப்பரான கலெக்ஷன் பாடி சரவணா ஸ்டோர் த லெஜெண்ட் ஷோர் சரவணா ஸ்டோர்ஸில் அவைலபிள் இருக்குங்க. சூப்பரான நெக்லஸ் கலெக்ஷன்ஸுங்க வித் இயரிங்ஸோட காட்டியிருக்க ஜிம்கியோட செம்மையான மாடலு. எனக்கு போன உடனே இந்த ஹாரம் ரொம்ப பிடிச்சி நின்றுச்சுங்க. அப்பா எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். அந்த ஒர்க் ஃபினிஷிங்கு கெம்பு ஸ்டோன்ஸ் வச்சு யூ ஷேப்பில் 2 லேயரில் லக்ஷ்மி காசு ஹாரங்க. அதில் யூஸ் பண்ணியிருக்கிற கெம்பு ஸ்டோன்ஸு, ஒயிட் கலர் ஸ்டோன்ஸு, கீழே லேயர் ஃபுல்லாக லக்ஷ்மி அம்மா உருவம் இருக்கிற மாதிரி, மேலே லேயர் ஃபுல்லாக பீகாக் ஃபெதர் ஃபுல் அண்ட் ஃபுல் விரித்த மாதிரி, அங்கங்கே பீகாக்கு ஃபெதருக்கு கெம்பு ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு அந்த சைடு கழுத்துக்கிட்ட அந்த முகப்பு பெருசாக கொடுத்தாங்கல்ல, அது ஒரு மண்டபம் மாதிரி பண்ணிவிட்டு அதில் லக்ஷ்மி அம்மன் உட்கார வச்சுருந்தாங்க. அப்பா எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? யூ ஷேப்பில் செம்மையான பீஸுங்க. அடுத்தது இது பாருங்கள், சேம் டு சேம் டைமண்ட் மாதிரியே இருக்குங்க. எவ்வளோ யூனிக்கான பீஸ் பாருங்கள், செம்மையாக இருந்துச்சுங்க. எல்லாமே 92.5 பியூர் சில்வர் தாங்க. 65,000 அப்ராக்ஸாக சொல்லியிருந்தாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரூபி ஸ்டோன்ஸ் வச்சு அது ஹேங்கிங்கில் தொங்கிறது திலகம் ஷேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்பா எப்படி இருக்குல்ல, அழகான பேட்டர்னுங்க. வித் இயர்ரிங்ஸோடு இருக்குங்க. எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? நேராக பார்க்கும்போது வேறு லெவலாக ஒரு வெட்டிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி பீஸ் தாங்க. அடுத்தது இந்த காசு மாலை, அந்த மேலே இருக்கிறது லக்ஷ்மி மாலை, அந்த இயர்ரிங்ஸு 3 சேர்த்து தான் நான் அங்கே அப்ராக்ஸாக போட்டிருக்கேங்க. 40,000 அப்ராக்ஸாக வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற முன்னாலெல்லாம் அந்த டேக்லோவே அந்த பீஸோட ரேட்டு போட்டிருப்பாங்க. இப்போ சில்வர் ரேட்டு ஏறுது இறங்குது இல்லை. ஸோ அங்கே ஒரு டேக் மாதிரி ஸ்கேனர் மாதிரி அட்டாச் பண்ணியிருக்காங்க. அது ஸ்கேன் பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரிஜினல் ரேட் என்றைக்கு மாறும் ஏறும் அது மாதிரி இருக்கும் இல்லை. ஸோ தெரியும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க அப்ராக்ஸாக சொல்லியிருக்காங்க. இந்த செட்டு அப்படியே 3 அப்படியே வாங்கினோம்னா எவ்வளோ ஆகும்னுட்டு நான் ஒரு பீஸு அவங்க சொல்லும்போது நோட் பண்ணிட்டு தான் இங்கே மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேங்க. இந்த நெக்லஸ் பாருங்கள், யூனிக்காக இருக்குது. ஒரு ஆன்டிக் பீஸ் தாங்க. ரூபி அண்டு எமரால்ஸு கெம்பு ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இயர்ரிங்ஸ் பாருங்களேன், வேறு லெவலுங்க. அவ்வளோ ரியல் டு ரியல் கோல்டு மாதிரி இருந்துச்சுங்க. அடுத்தது இதையுமே டைமண்ட் ஃபஸ்ட்டு நான் காட்டினேன் இல்லை, அது ரூபி வச்சுருந்துச்சு. இது எமரால்ஸ் வச்சுருக்கு. செம்மையான பீஸுங்க. யாராவது வாங்கணும் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரின்னா 65,000 அப்ராக்ஸாக சொல்லியிருக்காங்கங்க. அழகாக இருக்கும். ஒரு வெட்டிங்க்கு ஆப்டான ஜுவல்லரி, ரிசப்ஷனுக்கு அதெல்லாம் நைட் டைமும் ஃபங்க்ஷனுக்கு வேறு லெவல். அப்படியே இப்போ இந்த வீடியோவில் தெரியல, நேராக பார்க்கும்போது ஜக 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 ஜகன்னு ஜொலிக்குதுங்க. அப்படியே எப்படி இருந்துச்சு தெரியுமா? வேறு லெவலில் நியூ ட்ரெண்டாக கொண்டு வந்திருக்காங்கங்க. நியூ பீஸ் இதெல்லாம். அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இந்த அம்மனோட உருவம் நகாஸ் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. முள்ளு ஹாரம், கேரளா பேட்டர்ன் ஹாரத்தில் வருமில்ல, அந்த மாதிரியே சேம் டு சேம் நெக்லஸில் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய நெக்லஸுக்கு அந்த டாலர் பாருங்களேன். மேலே இருக்கிறது மாங்காய் நெக்லஸ் மாதிரிங்க. செம்மையாக இருந்துச்சு. அடுத்தது இந்த மாதிரி ரூபி, எமரால்ஸு, பேர்ல்ஸு அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி நெக்லஸஸ் வித் இயர்ரிங்ஸோடு வேணுமன்னாலும் இருக்குது. இதில் இயர்ரிங்ஸ் பாருங்கள், ஸ்கொயர் டைப்பில் எமரால்ஸ் ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. இதுவுமே சூப்பராக இருந்துச்சுங்க. 35,000 அப்ராக்ஸாக வரும்னு சொல்லியிருந்தாங்க வித் இயர்ரிங்ஸோட. அடுத்தது இந்த நெக்லஸ் பாருங்கள், நவரத்னம் வச்ச மாதிரி பேட்டர்ன்ஸில் அந்த ஸ்டோன்ஸு, அந்த கெம்பு ஸ்டோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளைன் ஹேங்கிங்கில் ப்ளைன் சலங்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அந்த இயர்ரிங்ஸ் தான் வேறு லெவலுங்க. லாங் வியூ காட்டுறேன் பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். இயர்ரிங்ஸு வேறு லெவலாக இருக்குங்க. செம்மையாக இருக்குது. எவ்வளோ பெரிய பெரிய ஜிம்கி தெரியுங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் கெம்பு ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஆன்டிக்கில் ஜிம்கி வருது. அதுக்கு கீழே குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் வருது. அதுக்கு கீழே ரூபி பீட்ஸு அந்த ஆட் பண்ணியிருந்தாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அடுத்தது இதுவுமே ஒரு ஆன்டிக் பீஸ் தாங்க. செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது கம்மல் பாருங்கள். இந்த செட்டுக்கு வந்த கம்மல் தாங்க வேறு லெவலு. சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் இந்த மாதிரி கம்மல் தனியாக வாங்கணுமன்னா ஃபஸ்ட்டு காட்டின இது 14,000 அப்ராக்ஸ் சொல்லியிருந்தாங்க. இது 17,000 சொல்லியிருந்தாங்கங்க. சேம் டு சேம் கோல்டு மாதிரியே இருக்குங்க அந்த இயர்ரிங்ஸு. அடுத்தது இந்த மாதிரி கூட நம்மளுக்கு சில்வரில் அவைலபிள் இருக்குங்க. பிங்க் கலர் ஸ்டோன்ஸு, இது க்ரீன் அண்ட் பிங்க் கலர் ஸ்டோன்ஸு. இந்த பிங்க் கலர் ஸ்டோன்ஸு வித் இயர்ரிங்ஸோடு இருக்குது. லாங் வியூவில் காட்டுற பாருங்கள் எப்படி இருக்குது. அப்போ செமையாக இருந்துச்சுங்க. அது கஜ கஜ கஜக்கான்னு அப்படியே ஜொலிக்குதுங்க இந்த நெக்லஸு. வேறு லெவலுங்க.
ரியல் ரூபி மாதிரியே இருந்துச்சுங்க. இதில் யூஸ் பண்ணுற ஸ்டோன்ஸ் எல்லாம் ரியல் கிடையாதுங்க. இதெல்லாமே நம்மளுக்கு வெயிட்டு பேஸ் வராதுங்க. வெயிட்டு எவ்வளோ இருக்குது அவ்வளோ காசு தான் பே பண்ண முடியும்னு இல்லை. இதெல்லாம் பீஸ் ரேட்டு தான் வருங்க. இந்த ரேட்டு இந்த பீஸ்ன்னா அந்த ரேட்டு நம்ம பே பண்ணிட்டு தான் வாங்கணும். ஸோ வித்து ஜிஎஸ்டியோடு இருக்கும். செம்மையான கலெக்ஷன் இருக்குங்க பாடி சரவணா ஸ்டோரில். அப்பா எவ்வளோ மாடல்ஸ் இருக்குது தெரியுங்களா? இது 2 லேயரில் கொடுத்துருக்காங்க. முகப்பு மாதிரி அந்த சைடு இந்த சைடு ஆன்டிக்கில் லக்ஷ்மி அம்மன் உருவம் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. அடுத்தது இது நம்மளுக்கு முத்து வச்ச மாதிரி கொடுத்துட்டு முள்ளு மாதிரி கொடுத்துருக்காங்க நெக்லீஸு. இது கீழே இருக்கிற நெக்லீஸ் வந்து மாங்காய் ஷேடு மாதிரி வந்து டாலர் எம்போஸாக கொடுத்துட்டு வித் இயரிங்ஸோடு கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருந்துச்சு இந்த பீஸுமே. ஒரு சிஸ்டர் வந்து அக்கா அட்ரஸ் எங்கன்னு கேட்டாங்க எனக்கு கமெண்ட்டில். சென்னை பாடி அண்ணாலே அது ஒரு ஊருங்க. பாடின்றது பாடி அண்ணா என்ன அக்கான்னுட்டு கேட்டாங்க. பாடின்றது இப்படி இப்போ என்ன சொல்கிறது, இப்போ ஊர் இருக்குமில்ல, வேலூர், மதுரை, கோயம்புத்தூர், அது மாதிரி ஊர் இருக்குமில்ல, அந்த மாதிரி ஒரு மெயின் இது சென்னையில் பாடின்றது ஒரு ஊருங்க. அது அந்த பாடியில் வந்து த லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் அன்னி இருக்குங்க. அதுக்கு தான் நான் ஃபோன் நம்பரும் அவங்களுக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணேன். சிஸ்டர், அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணால் நீங்கள் எந்த ஜுவல்லரி வேணுமன்னாலும் அவங்க உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அட்ரஸ் வந்து அதுதாங்க. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் கூட வந்துடும். அடுத்தது இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லு சில்வர்லோவே அது வந்து சேம் டைமண்ட் மாதிரி இருந்துச்சுங்க. வித் இயரிங்ஸுங்க. அந்த நெக்லீஸ்க்கு இந்த கம்மல் நைட் டைம் ஃப்ராக் போட்டுக்கிட்டு ரிசப்ஷனுக்கெல்லாம் போகும்போது செம்மையாக ஜொலிக்குங்க. சேம் டைமண்ட் மாதிரியே இருந்துச்சு. இது பாருங்கள், செயின் வித்து பட்டர்ஃப்ளை பெண்டன்ட் வந்து சூப்பராக ஒரு யூனிக்கான யூத் கேர்ள்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி ஒரு பேட்டர்னு. அடுத்தது இந்த சோக்கர் பார்த்தீங்களா, ஹீரோயின்ஸ் எல்லாம் போடுவாங்கள்ல, செம்மையாக இருந்துச்சுங்க. இது பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் பண்ணியிருந்தாங்க. இதுவுமே சில்வர் தாங்க. எல்லாமே பியூர் சில்வர் தான். சரிங்களா? இதெல்லாமே கருப்பாக ஆகிடும். வித் இயரிங்ஸோடு இருக்குங்க. இந்த சோக்கருக்கு அழகாக இருந்துச்சுங்க இந்த செட்டு. பிளாக் ஆகிடும்னுட்டு கமெண்ட் செக்ஷனில் கேட்டாங்க. பிளாக் ஆகிடும் இல்லை, கம்பல்சரி ஆகுங்க. நம்ம வேர்த்து கொட்டும் போது அது க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அவங்களே ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு துணி மாதிரி கவர் மாதிரி நல்லா சேஃப்டியாக கொடுக்குறாங்க. அதில் சேஃபாக வச்சுட்டா எதுவும் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அதுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா 1 இயர் வரைக்கும் அவங்க ஃப்ரீயாக அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலேன்னா நீங்கள் ஏதோ கொஞ்சோண்டு காசு பே பண்ண வேண்டியதாக இருக்கும். அடுத்தது இது தாங்க வேறு லெவலான யூனிக்கான பீஸுங்க. இது லாங் வியூ காட்டுற பாருங்க. கம்பல், அதுக்கு நெக்லீஸு, ஒரு ஸ்டோன்ஸு ஜெம் ஸ்டோன்ஸு மாதிரி பெரிய பெரிய கல்லுங்க. பேபி பிங்க்கு, லேவெண்டர் கலருங்க. நம்ம டிசம்பரம் பூ வைப்போம்ல அந்த கலரில் பண்ணியிருக்காங்கங்க. சாலிடாக ப்ளூ கலர் எனாமில் போட்டு பிங்க் கலர் எனாமில் குட்டி குட்டி ஜர்கான் ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருந்தாங்க. 1,20,000 அப்ராக்ஸாக சொல்லியிருந்தாங்கங்க. ஆனால் செமையான பீஸுங்க. எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்காக இருந்தாலும், ஒரு கிராண்ட் வெட்டிங்காக இருந்தாலும் கூட நீங்கள் இந்த மாதிரி ஒன்று போட்டுக்கிட்ட போதும் வேறு லெவல் இருக்குங்க. எவ்வளோ யூனிக்கான பீஸ் தெரியுமா? ட்ரெண்டியான மாடலுங்க இது. நீங்கள் சாரீஸ்க்கு, சுடிதாருக்கு, காக்ராவுக்கு, ஃப்ராக்கு, எந்த ஒரு ட்ரெஸ் பண்ணினாலும் ஆப்டாக இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். நேராக பார்க்கும்போது அது ரியல் கல்லுங்க. எப்படி எவ்வளோ பெரிய கல் தெரியுங்களா? அப்படியே செம்மையாக ஹாப்பி ஆகுதுங்க அந்த செட்டு பார்த்தானே. அடுத்தது இதுவுமே ஒரு நம்மளுக்கு கண்ட பேட்டர்னில் சாந்த்பாலி மாதிரி டாலர் வச்சு பண்ணியிருக்காங்கங்க. 40,000 அப்ராக்ஸாக சொல்லியிருக்காங்க. நிறைய பீசஸ், நிறைய கலெக்ஷன் இருக்குங்க சில்வரில். கோல்டு வாங்க முடியாதுன்றவங்களாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சில்வர் கூட நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தாங்க. கோல்டுன்றது சில்வர்ன்றது நம்மளுக்கு எப்போவுமே லைஃப்பில் அது ஒரு சேஃப்டின்னு தான் சொல்லணும். நம்ம நகையாக வாங்கினா நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம், திருப்பி நம்ம பத்திரமாவும் எடுத்து வச்சுக்கலாம். என்ன சொல்கிறது, உங்களுக்கு பிடிச்சா வாங்கிக்கோங்க. இந்த விலாக் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்